வணக்கம் மக்களே. நம்ம சேனலில் தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாயா கதையில் February 3 எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எல்லாருமே இது கற்பனையாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. இது எதுவுமே கற்பனை இல்லைங்க. February 3 நான் பார்த்துட்டேன். ஸோ அதை பற்றின ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறேன். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் லைக்ஸ் எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் எவ்வளோ அந்த வீடியோவை லைக் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரி, கதையில் என்ன நடந்துச்சு? லாஸ்ட் வீடியோவில் நம்ம மாயாவும் கதிரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போய் பார்க்குறாங்க. அங்கே நம்ம புவனேஸ்வரியும் பசுபதியும் சேர்ந்து எப்படியோ கார்த்தியை வேறு இடத்துக்கு கொண்டுட்டு போயிடுறாங்க. இந்த விஷயத்தை பற்றி மாயாவுக்கும் கதிருக்கும் தெரியாது. ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா கார்த்தியை காணும். அப்போ அவங்க எப்படியாவது ஜானகியை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஜானகி கிட்ட உண்மையை சொல்லி எப்படியோ ஜானகி வாக்குமூலம் கொடுக்க விடாமல் தடுத்துட்டாங்க. சரியா? இன்னொரு பக்கம் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம கண்டினியூவாக பார்ப்போம். ஸோ ஒவ்வொரு எபிசோட்ஸ்லையும் நம்ம என்ன அந்த எபிசோடை பார்த்து கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம எப்போவுமே லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி இன்றைக்கி எபிசோடில் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத லாஸ்ட்டு சீனில் ஷேர் பண்ணுறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம புவனேஸ்வரி, பசுபதி, மகாலிங்கம் 3 பேருமே சேர்ந்து ஒரு வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீடை பார்த்தா ஒரு கிராமத்து வீடு மாதிரி இருக்குது. அப்போ புவனேஸ்வரி மகாலிங்கத்துக்கிட்ட இது யார் வீடு அப்படின்னு கேட்குறாங்க. மகாலிங்கம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இது என் ஃப்ரெண்டு வீடு தான் அப்படின்னு. அவங்க கேட்குறாங்க, என்ன ஃப்ரெண்டு வீடா அப்படின்னு. மகாலிங்கம் சொல்கிறாரு, ஆமாம், என் ஃப்ரெண்டு வீடு. ஆனால் அவன் அதிகமாக இங்கே வரவே மாட்டான். வருஷத்தில் ஒரு தடவை மட்டும்தான் வருவான். அவன் இப்போ ஃபாரினில் இருக்கான். ஸோ அவன் வருவான் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மகாலிங்கம் சொல்கிறாரு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, நான் எனக்கு தெரிஞ்ச வீட்டுக்கு போனால் பிரச்சனையாகும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன் அப்படின்னு. மகாலிங்கம் சொல்கிறாரு, இங்கே பாருமா புவனேஸ்வரி, நீ எதுக்கும் கவலைப்படாத, இந்த வீட்டை பற்றி யாருக்கும் அதிகமாக தெரியாது அப்படின்னு. இது கேட்டதோட புவனேஸ்வரியும் சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி கிட்ட, அண்ணா கார்த்தியை வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வீட்டுக்குள்ளே தூக்கிட்டு படுக்க வைக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இவனை நம்ம கேரளாவுக்கு தான் போக சொன்னோம், ஆனால் இவன் இப்படி இடையில வந்தான் அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பத்தில் பேசிக்கிட்டு இருக்காங்க. பசுபதி சொல்கிறாரு, கார்த்தி கண்முழிச்சா மட்டும்தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும் அப்படின்னு நம்ம பசுபதி சொல்கிறாரு. அப்போதாங்க நம்ம கார்த்தி லைட்டாக கண்முழிக்கிறாரு. இதை பார்த்ததோட நம்ம மகாலிங்கம் சொல்கிறாரு, பாருங்க கார்த்தி கண்முழிச்சிட்டான் அப்படின்னு. அப்போ கார்த்தி கண்முழிக்க புவனேஸ்வரி கார்த்தி எப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க பசுபதி சொல்கிறாரு, ஏ கார்த்தி, உனக்கு எப்படி ஆக்சிடெண்ட் ஆனிச்சு அப்படின்னு கேட்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அப்பா நான் கேரளாவுக்கு சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக போயிட்டுருக்கும் பொழுது மாயாவை பார்த்துட்டேன். அவள் என்ன துரத்துக்கிட்டே வந்தாளா, அப்போ பைக்கை கொண்டு போய் வண்டியில் விட்டுட்டேன் அப்படின்னு. அப்போ பசுபதி சொல்கிறாரு, ஏய் பொய் சொல்லாத, உன்னை மாயா கோவிலில் பார்த்ததா சொன்னால் என்னடா வளர்ற அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஓ ஆமாப்பா, நான் அடிபட்டதில் மறந்துட்டேன். இது மாதிரி நான் மாயாவை கோவிலில் தான் பார்த்தேன். நான் எதுக்காக கோவில் போனேன்னா, ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி போகிறேன்னு. ஸோ அதனால் கொஞ்ச நேரம் சாமி கும்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சேன். அதனால கோயிலுக்குள்ளே போகும் பொழுது மாயா என்ன பார்த்துட்டா அப்படின்னு சொல்லி அப்பட்டமாக கார்த்தி புழுகிறாரு. ஸோ இதை பார்த்துட்டு மகாலிங்கம் சொல்கிறாரு, இவனை பார்த்தா எனக்கு அப்படி தெரியல, எனக்கு என்னமோ இவன் யாரையோ பார்க்க போய் தான் இப்படி மாட்டியிருக்கானோன்னு தோணுது அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்க, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, நான் சாமி கும்பிட்றதுக்காக தான் போனேன் அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நீ ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் கடந்திருக்க, உன்னை மட்டும் யாராவது பார்த்துருந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகியிருக்கும் தெரியுமா? ஏண்டா இப்படி முட்டாள்தனமாக வேலையை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, சாரி, என்னை மன்னிச்சிருங்க அத்தை அப்படின்னு. அதுக்கு புவனேஸ்வரி சொல்கிறாங்க, உன் மன்னிப்பை தூக்கி குப்பையில் போடுறா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி கார்த்தியை பேசுகிறாங்க. அப்போ பசுபதி சொல்கிறாரு, அம்மாடி புவனேஸ்வரி, இவனை பேசி என்னம்மா பண்ணுறது, நடந்தது நடந்து போச்சு,
இவனை எப்படியாவது வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணணும், அதை மட்டும் யோசனை பண்ணு. இன்னரும் அந்த ஜானகிக்கே தண்டனை கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு. அப்பன்னு பார்த்து மகாலிங்கத்துக்கு ஃபோன் வருது. மகாலிங்கம் ஃபோன் எடுத்துட்டு பக்கத்தில் போகிறாரு. இதை பார்த்து புவனேஸ்வரி சந்தேகப்படுறாங்க. ஏன்னா புவனேஸ்வரிக்கு ஆல்ரெடி மகாலிங்கத்து மேலே கொஞ்சம் டவுட் இருக்குது. மகாலிங்கம் ஃபோன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு சொல்ல, அப்போ ஒரு அதிகாரி தான் பேசுகிறாரு. அப்போ நம்ம மகாலிங்கம் கேட்குறாரு, சொல்லுங்கள் என்னாச்சு அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி அந்த ஜானகி மேடம் வந்துட்டு வீட்டுக்கு ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க, தப்பை ஒத்துக்கலை அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்கம் அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ண புவனேஸ்வரி மகாலிங்கம் அப்படி ஷாக் ஆகி பேசுகிறத பார்த்துட்டு புவனேஸ்வரி கேட்குறாங்க, ஏன் என்னாச்சு இவ்வளோ ஷாக்கோட பேசுகிறீங்க அப்படின்னு. அதுக்கு மகாலிங்கம் சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, அந்த ஜானகிக்கு நேரம் தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு தானே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த ஜானகிக்கு தண்டனை கிடைக்கலையாம். நான் வந்துட்டு அந்த தப்பை பண்ணலை, எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு ஜானகி சொல்லிட்டாலாம். நாளைக்கு காலையில் ஜானகிக்கு 10 லட்ச ரூபா பணத்தை கட்டுனா ஜானகி ஜாமீனில் வெளியில் வந்துருவாளாம் அப்படின்னு. இதை கேட்டதோட புவனேஸ்வரிக்கு செம்ம ஷாக்கு. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, அப்போ இது எல்லாத்துக்கும் காரணம் மாயா தான். இந்த மாயா கார்த்தியை பார்த்ததோட போய் ஜானகியோட மனசை மாற்றி ஜானகியை தப்பை ஒத்துக்க பண்ண விடாமல் பண்ணியிருக்கா அப்படின்னு. இதை கேட்டதோட மகாலிங்கம் சொல்கிறாரு, இது எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான். இவன் மட்டும் அவங்க கண்ணில் படாமல் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அத்தை சாரித்த அப்படின்னு. மகாலிங்கம் சொல்கிறாரு, இங்கே பாருங்க, இவன் கண்டிப்பாக வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கோயிலுக்கு போயிருக்கான் அப்படின்னு மகாலிங்கம் பேசுகிறாரு. நம்ம எல்லாருக்கும் தான் தெரியுமே, அந்த கார்த்தி பொண்ணுங்க பின்னாடி போனதுனால தான் மாயா கிட்ட மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு. ஆனால் இந்த விஷயத்தை பற்றி கார்த்தி மட்டும் புவனேஸ்வரி கிட்ட சொன்னால் புவனேஸ்வரி கார்த்தியை வெளுத்து வாங்கிடுவாங்க. அதனால தான் உண்மையை ஒத்துக்கலை. அப்போ புவனேஸ்வரி சொல்கிறாங்க, ஜானகி உண்மையை ஒத்துக்கலை அப்படின்னா கண்டிப்பாக கார்த்தி உயிரோடு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் அந்த ஜானகிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால தான் அவள் ஜாமீன் கேட்டிருக்கா, விடக்கூடாது, அவளை வெளியில் விடக்கூடாது அப்படின்னு. பசுபதி சொல்கிறாரு, அம்மாடி இவன் வேற உயிரோட இருக்கான் அப்படின்னு அந்த மாயாவுக்கு தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக ஏதாவது உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவா அப்படின்னு. புவனேஸ்வரி சொல்கிறாங்க, சரி கார்த்தி நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. ஸோ இதை கேட்டதோட நம்ம கார்த்திக்கு செம்ம டென்ஷன். அந்த மாயா கிட்ட நம்ம சிக்காமல் இருந்திருந்தா எப்படியாவது தப்பிச்சு போயிருக்கலாம் அப்படின்ட்டு கார்த்தி செம்ம டென்ஷன் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் நேராக சீனை சிப் பண்ணி நேராக ரகுராமோட வீட்டை காமிக்கிறாங்க. ரகுராம் உட்காந்துருக்காரு. அப்போ ரகுராமை சுற்றி நம்ம பத்மா, பார்வதி, மாயா, மணி, நம்ம சிவா, கதிர், தனா அப்படின்னு எல்லாருமே நிற்கிறாங்க. எல்லாரும் எதுக்காக நிற்கிறாங்க? ஜானகிக்கு 10 லட்சம் பணம் கட்டினாதான் ஜாமீனில் எடுக்கலாம். அதை பேசுகிறதுக்காக ஒரு நல்ல டீமான நம்ம மாயா, கதிர், தனா எல்லாரும் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஆப்போசிட் டீம் பத்மாவும் பார்வதியும் எப்படியாவது குழப்பி விடணும் அப்படிங்கிறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. சிவா நேராக ரகுராமை பார்த்து, அண்ணா அண்ணி ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்கு ஜாமீன் ஏற்பாடு பண்ணணும்னா 10 லட்ச ரூபா பணம் கட்டணுமான்னு நாளைக்கு காலையில் நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா அண்ணியை நான் எப்படியாவது வெளியில் கொண்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு ரகுராம் கேட்குறாரு. இங்கே பாரு, அவளுக்காக எதுக்கு நான் ஜாமீன் வாங்க காசு கொடுக்கணும்? அவள் என் பேச்சை கேட்டாளா? என் பேச்சை கேட்காததுனால தானே இவ்வளோ பெரிய பிரச்சனையில் இருக்கா? இங்கே பாரு சிவா, இதை பற்றி இனிமேல் என்கிட்ட கேட்காத அப்படின்னு. அப்போ சிவா சொல்கிறாரு, அண்ணா என்னண்ணா இப்படி சொல்கிறீங்க? அண்ணி ரொம்ப பாவம்ல, தனாவோட வாழ்க்கைக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தானே அப்படின்னு. ஆனால் ரகுராம் சொல்கிறாரு, இனிமே அவளுக்கு அந்த ஜாமீன் வாங்கணும் அப்படின்னு என்கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்னு ரகுராம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுகிறாரு. அப்போ மாயா சொல்கிறாங்க, பெரியப்பா, பெரியம்மாவுக்கு எப்படியாவது நம்ம ஜாமீன் வாங்கி ஆகணும் பெரியப்பா, இல்லைன்னா பெரியம்மா கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அவங்கள ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் பெரியப்பா, தயவு செஞ்சு பெரியம்மா இந்த குடும்பத்தோட நல்லதுக்காக தான் பண்ணுறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க பெரியப்பா அப்படின்னு நம்ம மாயா கெஞ்சுறாங்க. ஆனால் டக்குன்னு நம்ம பத்மா சொல்கிறாங்க, ஏ மாயா, இது எல்லாமே யாருக்காக? இந்த கதிருக்காக தானே. கதிர் மட்டும் ஜெயிலே இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்குமா? எதுக்காக அண்ணி தேவையில்லாமல் அண்ணன் பேச்சை கேட்காம அந்த கதிருக்காக போய் ஜெயிலில் கிடக்குறாங்க? இதெல்லாம் அந்த கதிருக்காக தானே, இந்த குடும்பத்துக்காக ஒன்றும் இல்லையே. இங்கே பாரு மாயா,
அண்ணன் பேச்சை மீறி யாரும் இங்கே எதுவும் பண்ண மாட்டாங்க. அண்ணா நீங்கள் அமைதியாக இருங்கண்ணா. இவங்க இப்படி தான் பேசி எப்படியாவது அண்ணியை வெளியில் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு என்னைக்கு அண்ணி உங்கள் பேச்சை கேட்கலையோ அன்னைக்கே அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்க வேணாம். ஏய் மாயா, நீ தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு. அப்போ சிவா சொல்கிறாரு, வந்துட்டீங்களா, குட்டையை குழப்பறதுக்கு வந்துட்டீங்களா, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லை அப்படின்னு. அப்போ பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, 10 லட்சம் பணமெல்லாம் என்ன சாதாரண பணமா? எப்படி கொடுக்க முடியும்? அண்ணன் பேச்சை கேட்கல, இல்லை அனுபவிக்கட்டும் அப்படின்னு. அதே நேரத்தில் ரகுராம் சொல்கிறாரு, இங்கே பாரு சிவா, இந்த விஷயத்தை பற்றி இனிமே நீ என்கிட்ட பேசாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இடத்துலேருந்து போகிறாரு. இதை பார்த்ததோட சிவாவுக்கும் மணிக்கும் ரொம்ப கவலையாக இருக்குது. அப்போ நம்ம சிவா சொல்கிறாரு, இது மாதிரி அண்ணி வந்துட்டு நிறைய நகைகளை வந்துட்டு பத்மா கிட்டேயும் பார்வதி கிட்டேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கிட்ட நகையை கேட்டு பார்ப்போம். நகை பீரோவில் தானே இருக்குது, அதனால அதை கொண்டு போய் அடகு வச்சா கூட அண்ணியை வந்துட்டு காப்பாற்றிடலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட மணி சொல்கிறாரு, ஆமாம் நானும் போய் கேட்டு பார்க்குறேன் பத்மா கிட்ட அப்படின்னு. அப்போ மாயா சொல்கிறாங்க, அவங்க கொடுப்பாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட சிவா சொல்கிறாரு, இல்லை அண்ணி வந்துட்டு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த பார்வதிக்கு தெரியும், அதனால நான் போயிட்டு கேட்குறேன் அப்படின்னு நேராக பார்வதியை போய் பார்க்குறாங்க. பார்வதி சாரி மடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிவா நேராக பார்வதி பக்கத்தில் போயிட்டு, பார்வதி இது மாதிரி அண்ணியை வந்துட்டு வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படின்னா 10 லட்சம் பணம் வேணும் அப்படின்னு உனக்கு தெரியும்ல, அந்த பீரோவில் தான் நிறைய நகை வச்சிருக்கியல்ல, அதை கூட அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம பார்வதி சொல்கிறாங்க, எந்த நகையை கேட்குறீங்க? ஏன் நகையா? அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு. அப்போ சிவா சொல்கிறாரு, ஏ பார்வதி என்ன பேசுகிற? அந்த நகையெல்லாம் அண்ணி உனக்கு கொடுத்தது தானே, நீ கல்யாணத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட அப்படிங்கிறப்ப கொடுத்த நகை தான், அதை கொடு. நான் ஒன்றும் கொண்டு போய் விற்க போகிறது கிடையாது, அதை அடகு வச்சுட்டு அண்ணியை காப்பாற்ற போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு. இதை கேட்டதோட பார்வதி சொல்கிறாங்க, என்ன எது அண்ணி நகை? இங்கே பாருங்க, அது என்கிட்ட கொடுத்த பிறகு அது ஏன் நகை. சிவா கேட்குறாரு, என்னடி இப்படி கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாமல் பேசுகிற? அண்ணி உனக்காக என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உனக்கு தெரியும்ல அப்படின்னு. அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, என்னங்க அதெல்லாம் முன்னாடி, என்கிட்ட இனிமேல் இந்த நகையை பற்றி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இதை கேட்டதோட நம்ம சிவா செம்ம டென்ஷன் ஆகி அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. அடுத்ததான் நம்ம பத்மாவை காமிக்கிறாங்க. நம்ம மணி நேராக பத்மா கிட்ட போயிட்டு, பத்மா நீ நகையெல்லாம் சும்மா தானே பீரோவில் வச்சுருக்க, கூட நான் போயிட்டு அடகு வச்சுட்டு அண்ணியை எப்படியாவது காப்பாத்துறேன் அப்படின்னு. இது கேட்டதோட பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, அந்த நகையெல்லாம் என்ன நீங்களா எடுத்து கொடுத்தீங்க அப்படின்னு. அதுக்கு பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாருடி, அது எல்லாமே அண்ணி கொடுத்த நகை தானே, அந்த நகையை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற, பீரோவில் தானே இருக்கு, அதை கூட அப்படின்னு. இதை கேட்டதோட அந்த பத்மா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, இந்த நகைன்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்கன்னா அவ்வளோதான், அந்த நகையெல்லாம் என்னோடது, அது கேட்குறதுக்கு உங்களுக்கு எந்தவித உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்ல. இதை கேட்டதோட நம்ம மணி ரொம்ப கோபமாக வெளியில் வராரு. அப்புறமா நம்ம மாயா வந்துட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறேன், அப்பா கண்டிப்பாக பணம் கொடுப்பாரு அப்படின்ட்டு மாயா நேராக அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி பார்த்தா எடுக்கவே இல்லை, அவங்க அப்பா ஃபோனு ராஜரிச்சபிள்னு சொல்லுது. இன்னொரு பக்கம் கதிர் சொல்கிறாரு, மாயா எனக்கு தெரிஞ்ச பசங்கள்கிட்டையும் கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு ஒவ்வொருக்கா கால் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களும் யாருக்கிட்டையும் காசு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரம் சிவாவும் மணியும் வராங்க. அப்போ சிவா சொல்கிறாரு, பார்வதி கிட்ட நகை கேட்டேன், கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா அப்படின்னு. அதுக்கு மாயா சொல்கிறாங்க, சித்தப்பா அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா. ஏன்னா நம்ம மாயாவுக்கு தான் ஆல்ரெடி பத்மா பார்வதியோட அந்த கேரக்டர் தெரியும்ல, அதனால மாயாவுக்கு ஆல்ரெடி தெரியும் இப்படியும் அவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்போ மணி சொல்கிறாரு, இதே தான் அந்த பத்மாவும் சொன்னா, 2 பேரும் சரியில்லை அப்படின்னு. அதே நேரம் நம்ம தனா வந்துட்டு ஒரு பொட்டி நிறையா நகையை கொண்டு வராங்க. கொண்டுட்டு வந்துட்டு இதை கொண்டு போய் நீங்கள் அழகு வச்சு அம்மாவை எப்படியாவது கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு. பத்மாவும் பார்வதியும் வந்துட்டு, ஏ தனா என்ன காரியம் பண்ணுற, இங்கே பாரு, ஓ மேலே தான் இப்போ அண்ணன் முழு நம்பிக்கையோடு இருக்காரு, எல்லாருமே துரோகம் பண்ணிட்டாங்க இப்படின்னு ரொம்ப கவலையோடு இருக்காரு. இந்த நேரத்தில் நீ இந்த மாதிரி நகையை கொண்டாந்து கொடுத்த, அவர் பேச்சை கேட்காம ஜாமீனில் எடுக்கிறதுக்கு நகையை கொடுத்த அப்படின்னு உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா அப்புறம் ஒன்றையே நம்ப மாட்டார், அவர் ரொம்ப கஷ்டப்படுவார்.
அண்ணனோட மனசை இப்படிதான் வருத்தப்பட வைக்கணுமா அப்படின்னு சொல்ல, அப்ப மணி வந்துட்டு நேரா பத்மாவை பார்த்தே, பத்மா நீயும் கொடுக்க மாட்ட, கொடுக்குறவங்களையும் கொடுக்க விட மாட்டியாடி அப்படின்னு பத்மா சொல்றாங்க. தனா, அடுத்தவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணாத. நீ மட்டும் இப்ப நகையை கொடுத்து உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவர் ரொம்ப கவலைப்படுவார் அப்படின்னு. மாயா நேரா தனாவை பார்த்து, தனா நீ கொடுக்க வேணாம் தனா, இப்போதைக்கு பெரியப்பா உன்னை ரொம்ப நம்பிக்கிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல நீ நகையை கொடுத்தீன்னா பிரச்சனை ஆகும், நீ கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. இதை கேட்டதோட தனா அமைதியா இருக்காங்க. சிவா சொல்றாரு, மாயா எப்படி மாயா பணத்தை ஏற்பாடு பண்றது அப்படின்னு. அப்ப மணி சொல்றாரு, இங்க பாருங்க, இது மாதிரி சகலைக்கு தெரிஞ்ச ஆள் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பணம் கேட்டா கண்டிப்பா கொடுப்பாங்க, நம்ம போய் கேட்டு பார்ப்போமா அப்படின்னு. இதை கேட்டதோட 4 பேரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப அந்த பத்மாவும் பார்வதியும் நேரா ரகுராம் கிட்ட வராங்க. ரகுராம்கிட்ட வந்துட்டு அண்ணா அப்படின்னு பத்மா வந்து பேசுறாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, சொல்லு பத்மா அப்படின்னு. அப்ப பத்மா சொல்றாங்க, அண்ணா பாத்தீங்களா, இந்த வீட்டுல யாருமே உங்க பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அண்ணி எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த கதிருக்காக. அந்த கதிர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான், ஆனா எல்லாரும் அந்த கதிரை வந்துட்டு ரொம்ப நம்புறாங்க. நீங்க பாருங்க, அந்த அவங்கள வந்துட்டு வெளியில கூட்டிட்டு வர்றதுக்காக நகையெல்லாம் கேட்குறாங்க. நாங்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டோம், ஏன்னா நாங்க 2 பேரும் உங்க மேல அவ்வளோ மரியாதையா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவும் பார்வதியும் பேசுறாங்க. அப்ப ரகுராம் அமைதியா இருக்காரு. அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்கண்ணா, உங்க பேச்சை மீறி நாங்க கண்டிப்பா நகை கொடுக்க மாட்டோம். அண்ணி உங்க பேச்சை கேட்காம ஜெயிலுக்கு போனாங்கல்ல, தண்டனை அனுபவிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ஸோ இதை கேட்டதோட நம்ம ரகுராம் யோசிக்கிறாரு. ரகுராம் வந்துட்டு ஜானகியை கல்யாணம் பண்ண புதுசுல ரகுராம் ஒரு அழகான 2 ஜோடி நகையை வந்துட்டு வீட்டுக்கு கொண்டு வராரு. ஜானகி அப்படின்னு கூப்பிடுறாரு. ஜானகி அங்கேருந்து வராங்க. அப்ப ரகுராம் நேரா ஜானகிட்ட அந்த நகையை கொடுத்து, இங்க பாரு அப்படின்னு சொல்ல, ஜானகி அந்த நகையை பார்த்து, என்னங்க இந்த நகை ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, இந்த நகை நான் உனக்கு தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம ஜானகி ரொம்ப சந்தோஷப்பட்டு, எனக்கா வாங்கிட்டு வந்தீங்க, ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க டக்குன்னு சோகமாகுறாங்க. அப்ப ரகுராம் கேக்குறாரு, என்னாச்சு ஜானகி அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, என்னங்க இந்த நகை எனக்கு வேணாங்க அப்படின்னு. ரகுராம் கேக்குறாரு, ஏன் ஜானகி என்னாச்சு அப்படின்னு. ஜானகி சொல்றாங்க, என்னங்க இந்த வீட்லயும் 3 பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி நான் நகையை போட்டுக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்காதா? இங்க பாருங்க, நான் ஒரு விஷயத்த இப்ப பண்றேன், கோச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னு. ரகுராம் சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்ல, நம்ம ஜானகியை நேரா பத்மா பார்வதின்னு கூப்பிடுறாங்க. அவங்க அந்த இடத்துக்கு வராங்க. ஜானகி நேரா அவங்கள பார்த்து அந்த நகையை கொடுத்து, இங்க பாருங்க, இது இவர் தான் வாங்கிட்டு வந்தாரு உங்களுக்காக அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட அவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த நகையை வாங்கி கழுத்துல போட்டுக்கிறாங்க. போட்டுக்கிட்டு இந்த நகை ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நகையை வாங்கிட்டு போறாங்க. அப்ப நம்ம ஜானகி நேரா ரகுராம பார்த்து, என்னங்க இனிமே நீ என்ன வாங்கினாலுமே வீட்டில் உள்ள பொம்பளைங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதோட ரகுராம் சொல்றாரு, உன்ன மாதிரி ஒரு மனைவி கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் ஜானகியை வந்து ஹக் பண்றாரு. அதோட எபிசோடை வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நான் ஆரம்பத்தில் சொன்னது தாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோடை பார்த்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், அப்படியே இன்னைக்கு வந்துட்டு நான் பார்த்த வீடியோவில் லைஃப் லெசன்ஸ் அமைஞ்ச மாதிரியே இருந்துச்சு. எப்படின்னா, ஒருத்தருக்கு நம்ம என்னதான் வந்து நல்லது பண்ணாலுமே ஃப்யூச்சரில் அதை வந்து அவங்க கொஞ்சம் கூட யோசனை பண்ணி பார்க்குறதே கிடையாதுல்ல. அது மூவிஸில் தான் நடக்கும். இப்போ ஒருத்தவங்க நல்லது பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு திரும்பி அதையே நல்லது பண்ணுறது, இவங்க வந்து எனக்கு இவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க, அதனால அவங்கள நான் எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டேன், அவங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிறது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் மூவிஸில் தான் நிறையவே நடந்திருக்கு. பட் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி நடக்கவே இல்லை. அதை வந்து இன்னைக்கு எபிசோடில் புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. நம்ம ஜானகி வந்துட்டு ஒரு காலத்தில் அந்த பத்மாவுக்கும் பார்வதிக்கும் பார்த்து பார்த்து செஞ்சாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம ஜானகி அந்த ஸ்டேஷனில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னா 10 லட்சம் தேவைப்படுது. ஆனால் நம்ம பத்மாவும் பார்வதியும் ஜானகி செஞ்ச நல்லது எல்லாத்தையுமே மறந்து, நான் இந்த நகையை கொடுக்க முடியாது, நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி
ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? ஸோ இன்னைக்கு எபிசோடு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட்ஸ் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.